இந்த தேசத்தை ஒரு செக்யூலர் நேஷன் என்று உருவாக்க வேண்டும் என டெல்லியிலே உருவாக்கி இருக்கிற அரசை ஒரு மதசார்பற்ற அரசாக கட்டமைக்க வேண்டும் என்கிற தேவை இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஏன் எழுந்தது? இந்த இடத்துல நாம் நேருவையும் காந்தியையும் பாராட்டாமல் இருக்க முடியாது, நன்றி பெருக்கோடு நினைந்து பார்க்காமல் இருக்க முடியாது. காந்தியடிகளோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே முரண்பாடுகள் இருந்தன, மோதல்கள் இருந்தன, கடுமையான விமர்சனங்கள் இருந்தன. காந்தியின் குடிலில் நாட்டு வெடிகுண்டை வீசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஆத்திரப்படக்கூடிய அளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் காந்தியடிகளை கடுமையாக விமர்சித்தார். அக்குளிலே கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு உதடுகளிலே புன்னகையை காட்டுகிற ஒருவர் மகாத்மா என்று சொன்னால் காந்தியும் ஒரு மகாத்மா தான் என்று காந்தியடிகளை விமர்சித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த அளவுக்கு காந்தியடிகளோடு கடுமையான முரண்பாடுகளை கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் அதே காந்தியடிகள் தான் அம்பேத்கர் விரும்பியதை போல இந்த தேசம் மதசார்பற்ற தேசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். டெல்லியிலே உருவாகி இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். விரும்பியது யார்? காந்தியடிகள் விரும்பினார். அவர் தீவிரமான இந்துத்துவ பற்றாளர், ராம பக்தர், சாதி அமைப்பு இருக்கட்டும், தீண்டாமை ஒழியட்டும் என்று சொன்னவர், பிறப்பிலே உயர்வு தாழ்வு உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டவர், இம்மை மறுமை என்கிற கருத்திலே உடன்பாடு உள்ளவர், தன்னை ஒரு சனாதனி என்று சொல்லுவதிலே பெருமைப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட காந்தியடிகள் இங்கே உருவாக்கி இருக்கிற இந்த அரசு மதசார்பற்ற அரசாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு புள்ளியில் உடன்பட்டார்கள் என்றால் அந்த ஒற்றை புள்ளிதான் செக்யூலரிசம். அதுதான் மதச்சார்பின்மை. தமிழீழ மதச்சார்பின்மை, மொழி சார்பின்மை என்று சொல்லலாம். இந்திய மட்டும்தான் உயர்த்தி பிடிக்கணும், பிற மொழிகளை ஒரு மொழியை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு இனத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. யார்? நீயும் நானும் ஒரு மதம் சார்ந்து இருக்கலாம், ஒரு மொழி சார்ந்து இருக்கலாம், ஒரு இனம் சார்ந்து இருக்கலாம், சாதி சார்ந்து இருக்கலாம். ஆனால் டெல்லியிலே உருவாகி இருக்கிற அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, மொழி சார்ந்து இருக்கக்கூடாது, இந்திதான் பெரிய மொழி என்று சொல்லக்கூடாது, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை என்று சொல்லக்கூடாது, அதை சமஸ்கிருதம் பேசுகிறவன் சொல்லட்டும், அரசு சொல்லக்கூடாது. அரசு வேறு, மதம் வேறு, அரசு வேறு, கட்சி வேறு. பிஜேபி என்கிற கட்சி இன்றைக்கு ஆளலாம், காங்கிரஸ் என்ற கட்சி நாளைக்கு ஆளலாம், கம்யூனிஸ்டுகள் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆளலாம், கட்சிகள் வரலாம் போகலாம். அரசு நிலையானது, பர்பெச்சுவேட். அரசு நிலையானது. அந்த அரசு மதச்சார்பற்றதாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த மதச்சார்பின்மை. ஏன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களின் விருப்பம் இந்த அரசாங்கம் ஒரு அரச மதத்தை பெற்றிருக்க வேண்டும். இப்ப அரசுக்கு நோ ரிலீஜன், கவர்மெண்ட்டுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரிலீஜன் கிடையாது. உனக்கு ரிலீஜன் உண்டு, எனக்கு ரிலீஜன் உண்டு, அத்வானிக்கு ரிலீஜன் உண்டு, அமித்ஷாவுக்கு மதம் உண்டு, மோடிக்கு மதம் உண்டு, மோகன் பகவத்துக்கு மதம் உண்டு. டெல்லி கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது, மதம் கூடாது. இதை நுட்பமாக பதிவு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.